வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வெளிநாட்டு சொத்துக்களை வெளிப்படுத்தும் திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, தேனி, நீலகிரியில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 23,000 உயர்த்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் முன்னாள் படை வீரர்களின் மகள்களுக்கான திருமண நிதியுதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வருகின்ற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டும் காவல்துறையினரின் வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளை தமிழகம் வருகிறார் துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் அவர்கள். நெட் தேர்வு விடை குறிப்பு வெளியிடப்பட உள்ளதாக NTA அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று அண்ணாமலை அவர்களின் தலைமையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட தென்னக ரயில்வே 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்தால் சாமானிய மக்கள் மிக பெரும் பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்று இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் உதவித் தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக்குவதுடன் 2036ஆம் ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவோம் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 17 மற்றும் ஆகஸ்ட் 19 ஆகிய தேதிகளில் மேற்கண்ட இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார். காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடி ஏற்றினார். KRS அணையிலிருந்து கர்நாடக அரசு வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறந்து உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு $160 அதிகரித்து ஒரு சவரன் 1,13,760 ரூபாயாகவும் 1 கிராம் 14,220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொது சிவில் சட்ட மசோதாவிற்கு ராஜஸ்தான் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட குற்றவியல் அவதூறு வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. வெளிநாடுகளில் இந்தியர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 15லிருந்து 104 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற மகளிர் அரசு நலத்திட்டங்களை பெற தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் மகளிர் வாரியத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவில் உள்கட்சி சீரமைப்பிற்காக ஆகஸ்ட் 22ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் பராமரிப்பு பணிக்காக ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை 22 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடமாடும் மருத்துவ மையங்களை அமைக்க சன் டிவியானது 1,05,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல் மற்றும் தீயணைப்பு துறைகளை சேர்ந்த 1057 பேருக்கு பதக்கங்களை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நேற்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் சொத்து வரி மாற்றியமைப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வார விடுமுறையை முன்னிட்டு 2120 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ. கேரளா குருவாயூர் கோவிலில் வருகின்ற 23ஆம் தேதி திருமணம் செய்வதற்கு 377 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3 மாதங்களுக்கு பிறகு 80 அடியாக உயர்ந்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார்.
சிப்ஸ் பாக்கெட்டில் எச்சரிக்கை வாசகம் பொறிக்கும் விவகாரத்தில் FSSAIக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானிகளுக்கு கட்டாய போதைப்பொருள் பரிசோதனை தொடங்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கபினி அணைக்கு வினாடிக்கு 8448 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. 115 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்ட 12 மசோதாக்களில் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா, வந்தே மாதரம் மசோதா உட்பட 11 மசோதாக்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. சீனாவில் சோதனை செய்யப்பட்டு வரும் புல்லட் ரயிலானது வெறும் 5.3 வினாடியில் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூரில் 24வது நிட்ஷோ கண்காட்சி ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் 1010 அப்ரெண்டிஸ் பயிற்சி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அறங்காவலர் நியமனத்திற்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் அரசு ரேஷன் அரிசி வழங்க புதிதாக அன்னபூர்த்தி தானியா ATM அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் வழங்கப்பட்டது. FCRA சட்டத்திருத்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் MBBS PDS மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் 10 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கான கேரளா மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பான விவாதத்திற்கு அரசு தயார் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் 38 மாவட்டங்களில் உள்ள நீதிமன்ற வளாகங்களில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.